வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாக சிறப்பு ரயில்களாக இயங்கக்கூடிய ரயில்கள் எல்லாம் நிரந்தர ரயில்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென் மத்திய ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய ரயில்கள். ஆனால் தெற்கு ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயில் எப்போ நிரந்தர ரயிலாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அது தொடர்ச்சியாக சிறப்பு ரயிலாகவே கொண்டிருக்கிறது. ஏது எப்படியோ இந்த ரயில் நிரந்தர ரயிலானது உள்ளபடியே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமுமே திருவண்ணாமலை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் நர்சாப்பூரில் இருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நண்பகல் 1 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து பீமாபுரம் டவுன் வழியாக விஜயவாடா வந்து விஜயவாடாவிலிருந்து ஓங்கோல் நெல்லூர் வரைக்குமே சென்னை ரூட்டில் வந்து அங்கிருந்து ரேணிகுண்டா வழியாக திருப்பதி போய் காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் வழியாக திருவண்ணாமலைக்கு மறுநாள் காலையில் 4:55 மணிக்கு அதிகாலையில் வந்து சேரக்கூடிய ரயில். ஆந்திராவிலிருந்து நிறைய பேர் பயணிக்கிறதுனால நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய இந்த ரயிலானது ஜூலை மாதத்திலிருந்து நிரந்தர ரயிலாக மாற இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் ஒவ்வொரு புதன்கிழமையுமே காலையில் 11 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த இப்போதைக்கு சிறப்பு ரயிலாக இருக்கக்கூடிய இந்த ரயில் ஜூலை மாதத்திலிருந்து நிரந்தர ரயிலாக மாற இருக்கிறது. 11 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் அதிகாலைன்னு சொல்ல முடியாது, நள்ளிரவு 2 மணிக்கெல்லாம் நர்சாப்பூரை சென்றடைந்து விடுகிறது. அதிகப்படியான பயணிகள் வரவேற்பு காரணமாக இந்த ரயில் சிறப்பு ரயிலிருந்து நிரந்தர ரயிலாக மாற இருக்கிறது. நம்மளும் திருவண்ணாமலையிலிருந்து திருப்பதி போகணுன்னா இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். சிறப்பு ரயிலில் சிறப்பு கட்டணம் இருக்கும். நிரந்தர ரயிலானதுனால கட்டண குறைப்புக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்கள்